பண்டைய காலத்தில் ஒரு சிறிய கிராமம். அங்கு வாழ்ந்த மக்கள் அனைவரும் அம்மனை தங்கள் உயிராக நினைத்து வாழ்ந்தார்கள். அந்த ஊரில் அடிக்கடி நோய்கள் பரவத் தொடங்கின. மழை பெய்யவில்லை, வயல்கள் வறண்டு போனது. மக்களின் மனதில் பயமும் துயரமும் நிறைந்தது. அப்போது ஒரு இரவு ஊரின் மூதாட்டி ஒருவரின் கனவில் அருள்மிகு சமயாபுரம் மாரியம்மன் தோன்றினாள். நான் இந்த மண்ணில் இருக்கிறேன், என்னை நம்பி வழிபடுங்கள், உங்கள் துன்பம் விலகும் என்று அருள் கூறினாள். அடுத்த நாள் அந்த செய்தி ஊர் முழுவதும் பரவியது. மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அம்மனுக்கு ஒரு சிறிய ஆலயம் கட்டினார்கள். அதிசயமாக அதன் பிறகு மழை பெய்யத் தொடங்கியது. நோய்கள் குறைந்தது. மக்களின் வாழ்க்கை மீண்டும் செழித்தது. அதன் பிறகு சமயபுரம் அம்மன் நோய்களை நீக்கும் தாய் என்று பக்தர்களால் அழைக்கப்பட்டாள். இன்றும் யாராவது மனவேதனையுடன் அம்மனை உண்மையாக நினைத்து வேண்டினால் அவள் அவர்களின் கண்ணீரை கேட்டு தாயாக வந்து காப்பாற்றுவாள் என்று நம்பப்படுகிறது. அதனால்தான் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இன்றும் சமயப்பூர் மாரியம்மன் கோவிலுக்கு சென்று அம்மனின் அருளை பெறுகின்றனர். ஏனெனில் அம்மன் என்பது ஒரு சிலை அல்ல, அது மக்களின் நம்பிக்கையாக வாழும் தாயின் அருள். இதுபோன்ற கதைகளை தெரிந்து கொள்ள வீடியோவுக்கு லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.